ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமநாமம் ஸ்ரீராமரை விட உயர்ந்தது. ஸ்ரீமத் ராமாயணம் வேதத்தினுடைய சாரம். வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை செய்த போது 100 கோடி ஸ்லோகம், இந்த 100 கோடி ஸ்லோகங்களை பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு தேவர்களும் நாகர்களும் அவர்களுடைய லோகத்துக்கு எடுத்துச் செல்லும் பொழுது பகவான் விஷ்ணு சமாதானம் செய்து அதை 3 பாகங்களாக பிரித்து அவற்றிலே 3 அக்ஷரங்களை ஒவ்வொரு பாகங்களிலும் எடுத்துக்கொண்டு அதை ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு உபதேசித்தருளினார். கருட பகவானுக்கு கொடுத்தார். அதை போன்று ஆதிசேஷனுக்கும் கொடுத்தார். 100 கோடி ஸ்லோகங்கள் ஆரம்பத்திலே இருந்தது. பின்னர் புராணங்களிலே வியாசர் ராமாயணத்துடைய சாரத்தை மகாலட்சுமி அவருடைய அதை சார்ந்து படைத்தார். ராமாயண காலத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் புராணங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? வேதம் என்பது சத்தியம். அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு யூடியூப் சேனல்ல பார்த்தோம்னா எல்லா இடத்திலையும் ராமர் எந்த காலம் பிறந்தார் இவ்வாறு இருக்கின்றது. ஜனவரி மாசம் இந்த மாதிரி டேட் எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது இதை பார்க்கின்றோம். இது இப்ப இல்லை, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 45 ஆண்டுகளுக்கு முன்பாக தினமணி பேப்பரிலே நான் பார்த்திருக்கின்றேன். அந்த ஞாபகம் இருக்கின்றது. எந்த காலத்திலே பிறந்தார், எங்கிருந்து வந்தார், இப்படி சென்று கொண்டே இருக்கின்றது. இதற்கு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறோம். சாஃப்ட்வேரை வைத்து கணித்துக் கொள்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்றது. வேதத்திலே சாரமாக வால்மீகி மகர்ஷியின் அவரால் அருளை செய்யப்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம். ஒவ்வொரு அக்ஷரங்களும் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு அக்ஷரங்களும் மந்திர சக்தி வாய்ந்தது. ரிஷிகள் அந்த காலத்திலே அவர்களை மந்திர திரஷ்டாக்கள் என்று சொல்வார்கள். வேதங்கள் எங்கிருந்து வந்தன? பகவானிடமிருந்து வந்தது. அவர்கள் அதை பயிலாமல் பகவானுடைய அனுகிரகத்தினாலே அதை பெற்றனர். நமக்கும் ரிஷிகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே ஆராய்ச்சி என்று பார்க்கின்றோம். ராமனுடைய பிறந்த யுகம் என்று பார்க்கும் பொழுது புராணங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். வாயு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ராவணன் ராமரை பார்த்த பொழுது அந்த காலகட்டமானது திரேதாயுகம், அதாவது 24வது சதுர்யுகத்திலே இருக்கக்கூடிய திரேதா யுகத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரேதாயுகே சதுர்விம்சதி. ராமாயணத்திலே வால்மீகி மகரிஷி 27வது சாப்டர் 12வது வருஷங்க சுந்தரகாண்டத்திலே திருசிடையானவள் ஒரு கனவு காண்கிறாள். எப்படி பார்க்கின்றாள் என்றால், ராமபிரானை பார்க்கின்றாள், சீதாய் பிராட்டியாரை பார்க்கின்றாள். ராமபிரான் 4 தந்தங்களை உடைய யானையின் மீது அமர்ந்தவாறு அவர் பார்க்கின்றார். 4 தந்தம் உடைய யானையை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இப்போ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. இப்போ இந்த ரிசர்ச் நம்ம எடுத்துக்கிறோமா? அது ஒரு புறம் இருக்கட்டும். முதல் வேதம் முக்கியம் என்பதை எடுத்து சொல்றோம். ராமருடைய காலங்களே 24வது சதுர்யுகம். அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1,29,00,000, 1.25 கோடிக்கு மேலன்னு வச்சுக்கோ. ஆண்டாண்டு காலமாக எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் அப்படின்னு சொல்ல முடியாது. ராமநவமி அப்படிங்கிறதான் கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது நாம் இந்த ஆராய்ச்சியின் பயனாக பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டங்களே ஆராய்ச்சிகளை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். ராமாயணத்திலே வால்மீகி 24,253, முதல்ல அவர் சொன்னது 24,000 ஸ்லோகங்கள். அதற்கு பின்பாக 253 ஸ்லோகங்கள் சேர்க்கப்பட்டனவா இல்லைன்னா ஒரு ரஃப் எஸ்டிமேஷன், ரவுண்டட் ஃபிகருக்காக கொடுக்கப்பட்டதா என்று நமக்கு சொல்ல இயலாது. இது மட்டுமல்லாமல் அத்தியாத்ம ராமாயணம், ஆனந்த ராமாயணம் வால்மீகி சாரத்தை ஒட்டியது. அத்தியாத்ம ராமாயணம் என்று இருக்கின்றது. அதுபோக அக்னிவேஷ்ய ராமாயணம் காலநிலையை பற்றி எடுத்து சொல்லக்கூடியது. இப்படி பலவாறாக ராமாயணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. பிற்காலத்திலே காளிதாசர் ரகுவம்சம் அது கவித்துவம் வாய்ந்தது.
வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் ரகுவம்சத்திலே அப்படியே இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள இயலாது. அதனால் ரகுவம்ச ஆதாரங்களை எடுத்துச் சொல்வதை விட புராண ரீதியாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறுஷடை அந்த கனவு காண்பதை சுந்தரகாண்டத்திலே தெளிவாக எடுத்துச் சொல்லப்படும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஊர்ஜிதப்படுத்தும் பொழுது ராமர் 24வது சதுர்யுகத்திலே திரேதாயுகத்திலே பிறந்தார். திரேதாயுகத்திலே 24வது சதுர்யுகத்திலே பிறந்திருக்கிறார் என்று புராண ரீதியாக ஊர்ஜிதமாகின்றது. இப்போ அந்த காலத்துல 11,000 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்களே. இப்ப பார்க்கிறோம், எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு, நம்ம பிரெயின்ல ஒரு சிப் ஒண்ணு பொருத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா பிரெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அதற்கு வருகிறது. அதன் மூலமாக நாம் நம்மளுடைய லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் வருகின்றது. இது மாதிரி பின்னாடி கண்டுபிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மாதிரி பிற்காலத்திலே கண்டுபிடித்தார்கள் என்றால் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பிற்காலத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இருக்கக்கூடிய அந்த மக்கள், இந்த காலத்து மக்கள் 70 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்களா என்பதை ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படி என்பது அது இல்லை என்றே நாம் முடிவுக்கு வரக்கூடாது. ஒரு ரிசர்ச் பண்ணும் பொழுது அதற்குன்னு ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம் என்று சொல்வார்கள், அதை எடுப்பார்கள். ஹைபாத்திசிஸ் ஃப்ரேம் பண்ணுவார்கள். அதன் பின்பாக அந்த ரிசர்ச் டிசைன் இதெல்லாம் வரும். அந்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டடி என்று எல்லா ரிசர்ச்சிற்கும் சொல்வார்கள். ஆராய்ச்சிக்கு லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டடி, அதில் என்ன குறைகள். எந்த ரிசர்ச்லையும் பார்த்தோம்னா எல்லா டேட்டாவும் கிடைக்காது. அதுல நான் இந்த டேட்டாவை பார்க்கல, அந்த டேட்டாவை எடுக்கல, இப்படி சொல்வார்கள். இது ரிசர்ச்சுக்கு உண்டானது. அப்ப ரிசர்ச் ஆராய்ச்சி என்பதை பண்ணி கொண்டு அந்த ஆராய்ச்சிகள் செய்து பண்ணி அதற்கு ஒரு முடிவை அவர்கள் இப்படி இருக்கலாம் என்று சொல்ல அது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக எடுக்கப்பட்டு முனைவர் பட்டம் எவ்வாறெல்லாம் வழங்கப்படுகின்றது. நாம் பார்ப்பது ஆராய்ச்சி என்பது செய்ய வேண்டும் என்றால் இப்ப சாஃப்ட்வேரை பத்தி முதலிலே பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேர்ல பத்தி எடுக்கும் பொழுது பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அதோடைய ரிலையபிலிட்டி, அது எத்தனை வருஷத்துக்கு முன்னதாக உள்ளதை கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். காலம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு ஜாதக ரீதியா பிறந்திருக்குன்னா 60 வருஷம் கழிச்சு அதே நட்சத்திரத்துல அதே பிளானட்டரி பொசிஷன் வரும். இந்த பிளானட்டரி பொசிஷன்ங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கும் பிறந்தும் இப்படியே பார்த்து கொண்டே போனால் அதே வகையான கிரக நிலைகள் இருக்கும். இதுதான் நம்மளுடைய சைக்கிளிக்கல் நேச்சர், நம்மளுடைய ஜாதகங்கள், பஞ்சாங்க தத்துவம். தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகள் சொல்றோம். இந்த 60 ஆண்டுகள் ரெப்யூட்டேஷன் ஆகிண்டே இருக்கும். கிரக நிலைகள் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் முந்தி இதே மாதிரி பொசிஷன் இருக்கத்தான் செய்யும். அதனால் கிரக நிலைகளை வைத்து நம்ம ஊர்ஜிதம் பண்ண முடியாது. வாயு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 24வது சதுர்யுகம். வால்மீகியினாலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை போன்று வாயு புராணத்திலே சொல்லுகின்றது, மத்தியஸ்த புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிற்காலங்களிலே கவித்துவம் நிறைந்த ரகுவம்சம் கம்ப நாட்டாழ்வார் மேட்டழகி சிங்கரை ஒத்துவிட்டார். ஆனால் அவருடைய இதிலே கவித்துவம் இருக்கும். ராமபிரானுடைய சரித்திரத்தையும் அவருடைய புகழும் குணாதிசயத்தையும் எடுத்துச் சொல்லும் விதமாக இருக்கும். அதனால தான் அது அக்செப்ட் ஆனது. மிக அருமையான காப்பியம். அதில் முன்ன பின்ன அந்த கவித்துவத்திற்காக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த டைம் ஃப்ரேம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த காலத்தை ஒட்டியது புராணங்கள், இவர்களிலே இருக்கக்கூடியதை நாம் எவிடன்ஸாக எடுத்துக்கொண்டு செயல்படுவது சரியான அணுகுமுறையாக இருக்கும். இந்த சாப்ட்வேரை பத்தி சொல்லிட்டேன், ரூல்ட் அவுட். ஒரு வண்டியை பார்க்குறோம், அதுல ஸ்பீடா மீட்டர் 120 கிலோமீட்டருக்கு தான் வச்சிருக்காங்கன்னு வைத்துக் கொள்வோம். அந்த 120 கிலோமீட்டருக்கு மேல வண்டிக்கு ஓட்டக்கூடிய சக்தி இருந்தால், ஆனா அது ஸ்பீடு காமிக்கிறது அந்த 120 கிலோமீட்டருக்கு உள்ளதை தான் காமிக்கும், அதுக்கு மேல உள்ளதை காமிக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிலே உள்ளது. பவர்ஃபுல் சாஃப்ட்வேரா இருக்கும். இப்ப ராமாயணுடைய காலமானது கிட்டத்தட்ட 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக, 1.25 கோடி ஆண்டுக்கு முன்பாக என்று எடுத்து சொல்லும் பொழுது அதற்கு தகுந்த சாஃப்ட்வேர்களை வைத்து பார்க்க வேண்டும். இது ஏற்கனவே நாசா இவர்களெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள், கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் இந்த தேதிகளை. பட் நாம் பார்க்க வேண்டியது இந்த சாஃப்ட்வேருடைய தன்மை, அதை ப்ரெடிக்ட் பண்ணியதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்ததாக அந்த கார்பன் டேட்டிங் சொல்றாங்க. அதாவது கன்வென்ஷனல் ரேடியோ கார்பன் ஏஜ், CRA
ஃபார்முலா போட்டு சொல்லுவாங்க. அந்த அதுடைய இருக்கக்கூடிய அந்த படிமங்களை எடுத்து அதோடைய கார்பன் 14 ஆட்டம் பத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்கக்கூடியது. இதோடைய அக்யூரசி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆண்டுகள், 60,000 ஆண்டுகள் அதற்கு மேலாக உள்ளதை அது அக்யூரேட்டா கண்டுபிடிச்சு சொல்லுமா என்பது சந்தேகமே. இவ்வாறு இருக்கின்றது. அப்ப இந்த ரிசர்ச்சுக்கு நாம் செய்ய வேண்டும் என்றால், கிட்டத்தட்ட பார்த்தோம் 1,00,00,000 ஆண்டுக்கு முன்பாக புராணங்களே சொல்லியிருக்கிறது. நம்ம ரிசர்ச் பண்ணணும்னா, வேதங்களை ஒட்டி, அதன் கருத்திற்கு மாறாமல் ஆன்மீகர்கள், ஆஸ்திக நண்பர்கள் அத ரிசர்ச் பண்றதுன்னா அந்த மாரி பண்ணணும். அதத்தான் எடுத்தோம். நமக்கு தகுந்த மாரி நம்ம மேட்ச் பண்ணி, இந்த காலத்துல உள்ள மன்னர்கள் செப்பு பட்டயம் கிடைத்தது என்றால், அதனுடைய ரிலையபிலிட்டியும் ரிசர்ச்ன்னா அது கொஸ்டினபிள் தான். கேட்கத்தான் செய்வார்கள். அதுவும் கேட்க வேண்டும். அப்ப புராணத்திலே என்ன பேஸா சொல்லியிருக்கு. இப்ப பார்த்தோம்னா எவ்வளவோ ரிசர்ச் இருக்கு. அப்ப ரிசர்ச் பண்ணும் பொழுது நாம என்ன செய்யணும்? திரேதாயுகத்திலே இருக்கின்றது. அப்ப திரேதாயுகத்துல 24வது சதுர்யுகத்துக்கு இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி பவர்ஃபுல் டூல்ஸ் யூஸ் படுத்தி, கான்கிரீட்டா பண்ணு அது 2ம் மேட்ச் ஆகுதுன்னு கொண்டு வந்தால், அந்த ஆராய்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரியானதாக இருக்கும். இதெல்லாம் ஒரு புறம். இதைத் தவிர புராணங்களிலே பண்ணுவதற்கு ரிசர்ச் நிறையாக இருக்கின்றது. அந்த மாரி இடங்கள் எடுத்து செய்யலாம். ராமநவமி என்பதை ஆண்டாண்டு காலமாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறார். மக்களுடைய நம்பிக்கையை திசை திருப்பும் விதமாக இருக்கக்கூடாது என்பது கருத்து. பார்த்தோம்னா அவரே சொல்லிட்டார். சொல்றாங்க இல்லையா? எவிடன்ஸ் மாரி எடுத்து அவரே சொல்லிட்டார் போது, எதிர்கால சமுதாயத்தை நாம் திசை திருப்புவதாக அமையும். அந்த மாரி இல்லாமல் ரிசர்ச். அந்த காலத்துல சீதா பிராட்டியார் தசரதற்கு திதி கொடுக்க வேண்டும். ராமரும், லக்ஷ்மணரும் காய்கனிகள் பறிப்பதற்காக வெளியே சென்று விட்டனர். அந்த நேரத்துல தசரதர் வர்றார். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்றார். உடனே சீதா பிராட்டியார் அவருக்கு திதி கொடுத்து விடுகின்றார். அவர் திருப்தியாக சென்று விடுகின்றார். ராமர் வரார். வந்த உடனே கேட்கிறார். நான் திதி கொடுத்து விட்டேன். அப்ப சாட்சி எது? அதெல்லாம் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ். நதிகள், பசுக்கள் இவைகளை சாட்சி சொல்ல கூப்பிடும் பொழுது இவைகள் ராமருக்கு பயந்து சாட்சி சொல்ல மறுக்கின்றது. அதனால் அவர் பேசும் திறன் அற்று போகின்றது. நதி வறண்டு போகின்றது என்று கதைகள் உண்டு. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு உண்மையிலேயே பசுக்கள் பேசும் சக்தி வாய்ந்ததா? பயாலஜிக்கலா டெஸ்ட் பண்ணலாம், டூல்ஸ் யூஸ் படுத்தலாம், வேற ரிசர்ச்ல டெப்தா போய் பார்க்கலாம். அப்போ வேதங்கள் சார்ந்த கருத்துக்களை ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணமாக அந்த ஆராய்ச்சியானது அமைந்தால் மிக நன்றாக இருக்கும். கிட்டத்தட்ட சதுர்யுகத்தை பற்றி பேசப்பட்டுள்ளது. 24வது சதுர்யுகம் 1.25 கோடி. அதற்கு மேட்ச் பண்ணும் விதமாக நம்மளுடைய ஆராய்ச்சியானது இருக்க வேண்டும். ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சொற்பொழிவு ஆற்றும் பொழுது பக்தி ரசத்துடன் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன் என்று அதை நாம் திசை திருப்பும் வண்ணமாக அமையக்கூடாது. ரிசர்ச்ல லிமிட்டேஷன்ங்கிறது கண்டிப்பாக எழுதுவார்கள். இந்த டேட்டா எனக்கு கிடைக்கல, அந்த டேட்டா கிடைக்க முடியல, இந்த இதுலயே சாஃப்ட்வேர்ல அக்யூரசி இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல் லிமிட்டேஷன்ஸ். அதுதான் ஒரு ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியது. எல்லா ஒரு ஆராய்ச்சியிலும் இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 16வது நூற்றாண்டிலே கெப்லர் ஹீலியோசென்ட்ரிக் தியரி பார்த்தார். அதாவது பார்க்கும் பொழுது சூரியன் நடுவிலே உள்ளது, மற்ற இதெல்லாம் அதை சுற்றி வருகின்றது. அதற்கு முன்பாக எர்த்த சுத்தி வந்தது. கான்செப்ட் இப்படியே மாறிண்டே வரும். ஆனா வேதங்களிலே பல விஷயங்கள் கான்கிரீட்டா இப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் வேதம் சத்தியம். தைத்திரிய ஆரண்யகத்திலே இன்றைக்கு சோலார்ல சூரியனை நோக்கி போலாமா, ராக்கெட் லான்ச்சிங் அதெல்லாம் பார்க்கிறாங்க. தைத்திரிய ஆரண்யகத்திலே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சூரியனுடைய கிரணங்கள் அது மேலே சில இது பாயும், கீழே பாயும். இதை இடைப்பட்ட தூரத்திலே பார்க்கும் பொழுது அதனுடைய உஷ்ணமானது கம்மியாக இருக்கும். இவ்வாறு சென்றால் சூரியனை அடையலாம். 7 விதமான சூரியர்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரிஷிகள் கணித்து வைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் சொன்னேன், அவர்கள் மந்திர திரஷ்டாக்கள். வேதங்கள் என்பது அவர்கள் கற்றதல்ல. இப்பேற்பட்ட விஷயங்களை நாம் ஆராய்ச்சிக்கு எடுக்கும்போது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பிற்காலத்துல வந்த எவிடன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் புராணத்தை புறம் தள்ளக்கூடாது. புராணங்களிலே இவ்வளவு கோடி வருஷம் இருக்கிறது, அதற்கு சப்போர்ட் என்ன என்பதை பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஸ்ரீ ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் காணொளியிலே பார்த்தேன். இதற்காக அரும்பாடுபட்டு
வருகிறார். இது மெயினா எதற்காக அப்படின்னு சொன்னா, இளைய சமுதாயத்திற்கு நல்ல ஒரு வழி காட்ட வேண்டும் என்பதற்காக. எல்லோரும் ஸ்ரீராம நவமியை மிகச் சிறப்பாக கொண்டாடுவோம். ராமர் ஒவ்வொரு ஆண்டும் நம்மிடத்திலே பிறந்து கொண்டுதான் இருக்கின்றார். சாக்ஷாத் மகாவிஷ்ணுவுடைய அவதாரம். ராம என்ற அக்ஷரம் சிவபெருமான் எடுத்துக்கொண்டதாக சொல்லுவார்கள். இந்த ஒவ்வொரு அக்ஷரங்களாக பிரித்துக் கொண்ட பொழுது பேர்பட்ட பெருமை வாய்ந்த ராமநாமம். அனைவரும் நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சுபிக்ஷமாக வாழ்வோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.